கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. சில நேரங்களில் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது தான் புரிகிறது ரொம்ப தூரம் வந்துட்டோன்ட்டு. எத்தனை பேர் உணர்றீங்க? ஆலயத்தில் உட்காந்து யோசிக்கணும், திரும்பி பார்க்குறேன்ப்பா என் வாழ்க்கைய, ரொம்ப தூரம் என்ன நடத்தியிருக்கீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, ரொம்ப தூரம் நான் வந்திருக்கேன்ப்பா. நம்மை பார்த்து பார்த்து பராமரிக்கும் தேவனின் அன்பு நம்மை பிரமிக்க வைக்கிறது. நம்மளை ஏசப்பா எப்படி பார்க்குறாங்க? என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை சொல்லும் பொழுதே ஒரு பிரசன்னத்தை உணர்வீங்க. அதை சொல்லும் பொழுதே ஒரு தெய்வ மகிமையை உணர்வீங்க. ஹல்லேலூயா. யார் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டா? உங்க வீட்டுக்காரா? ஆமே, அவரும் பார்த்துக்கிறாரு. அவர் இருக்கிறனால அவர் பார்த்துக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏசப்பா என்னைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதனாலதான் இந்த வார்த்தை இப்படி எழுதி இருக்கிறேன். சில நேரங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போதுதான் புரிகிறது ரொம்ப தூரம் வந்திருக்கிறேன் என்று. நம்மை பார்த்து பார்த்து பராமரிக்கும் தேவனின் அன்பு நம்மை பிரமிக்க வைக்கிறது. நாம் நேசிக்கும் தேவனோடு எப்படி பேசுவது என்றால், அப்பாவோடு ஒரு ஆழமான உரையாடல் தான் ஜெபம். அங்கே சுகமாகாத காயமும் இல்லை, தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இல்லை. அல்லேலூயா. சுகமாகாத காயம் அப்படிங்கிறது ஜெபத்துல இல்லவே இல்லை. தீர்க்க முடியாத பிரச்சனை, ஜெபத்துக்கு இந்த பிரச்சனை எனக்கு தீரவே இல்லை அப்படின்னு யாராலும் சொல்லவே முடியாது. எத்தனையோ போராட்டங்களுக்கு, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, எத்தனையோ வியாதிகளுக்கு, எத்தனையோ கஷ்டங்களுக்கு, எத்தனையோ இடுக்கண்களுக்கு ஜெபத்தின் மூலமாக தேவன் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு பெரிய கைத்தட்டி ஏசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. ஆமே. ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், முழங்கால் என்பது உயர்வு. எமில் ஜெபசிங் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, முழங்கால் என்பது என்னதுங்க? உயர்வு. உங்க மனசுல அந்த வார்த்தையை எழுதுங்க. முழங்கால் என்பது உயர்வு. ஆமே. அதை அடைய காத்திருக்கிறவர்களுக்கு செட்டைகள் கொடுக்கப்படும். யார் யாரு ஜபத்துல இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? செட்டைகள் கொடுப்பாரு. செட்டைகள் எதற்காக? உயர பறப்பதற்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு பக்தன் எழுதும் போது, நான் மேலே 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 நான் பறப்பேன். இன்னொரு இடத்துல பாடும்போது, உயரே 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 நான் பறப்பேன். எத்தனை பேர் உயர பறக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சோ முழங்கால் என்பது உயர்வு. அதை அடைய காத்திருக்கிறவர்களுக்கு செட்டைகள் கொடுக்கப்படும். இன்னொரு தேவ மனிதர் சொல்லும்போது சொல்றாரு, எதற்கும் அஞ்சாத நெஞ்சமும், யாரிடமும் கெஞ்சாத கைகளும், பாகாலை கொஞ்சாத உதடுகளும் என் ஆண்டவருக்கு தேவை. ஒரு ஜெபிக்கிற பிள்ளைக்கு இந்த அபிஷேகம் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதற்கும் அஞ்சாத நெஞ்சம், யாரிடமும் கெஞ்சாத கைகள். ஆமென். ஜெபிச்சு பாருங்க, யார்கிட்டையும் ஆண்டவர் கெஞ்சறக்கே விட மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். யாரிடமும் கெஞ்சாத கைகளும், பாகாலை கொஞ்சாத உதடுகளும் என் ஆண்டவருக்கு தேவை. என் ஆண்டவரை கொஞ்சற உதடுகள் என் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. கொஞ்சறதுன்னா என்னங்க? அப்பாவை ஆராதிக்கிறதாங்க ஒரு கொஞ்சறது. இன்னைக்கு ஆலயத்தை தேடி வந்தோம்ல, வந்து அப்பா நீர் அழகானவர், நீர் அருமையானவர், நீர் இனிமையானவர், நீர் மேன்மையானவர், நீர் சாரோனின் ரோஜா, நீர் பள்ளத்தாக்கின் லீலி. அதனாலதான் ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த பாடல்கள் எழுதும் பொழுது, நீர் மருதோன்றி பூங்கொத்து, நீர் அழகின் பிறப்பிடம், நீர் வெள்ளை போல சென்று, நீர் அழகானவர், நீர் மகிமையானவர், நீர் சாரோனின் ரோஜா, நீர் பள்ளத்தாக்கின் லீலி. ஹல்லேலூயா. நீர் ஆமென். என்ன சொல்றது? ஹல்லேலூயா. அவர் ஆயிரங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. இப்போ ஜெபத்துல வளரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்கணும். நான் யோசித்து பார்த்தேன், இந்த அளவுக்கு ஜெப வாழ்க்கையில, இயேசுவுக்கு அப்புறம் ஜெப வாழ்க்கையில ரொம்ப டாப்ல நின்று இருக்கிற ஒரு தேவ மனிதர் பவுல். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப அழகா அவருடைய ஜெப வாழ்க்கை வேதத்துல பதிவிடப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, அவருடைய ஜெப அனுபவங்கள்ல பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். என்ன சொல்றாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமென். கவலைப்படாம இருக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கவலைப்பட்டுட்டே இருக்கணும்னா ஜெபிக்காதீங்க. ஆமென். சோ இந்த பவுலுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவரை பற்றி அவர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல படிக்கிறோம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பாருங்க, இவர் சொல்றாரு 5ஆம் வசனத்துல, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். இவர் தன்னை பற்றி இப்படி சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல படிக்கும்போது இவரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நாட்கள்ல இப்ப எப்படி ஸ்காலர்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி படித்த மேதாவிகள் அந்த காலத்துல கமாலியல் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து கல்வியை கற்றவர். இவர் மிகப்பெரிய செல்வந்தர் என்றும் சரித்திரத்துல பதிவிடுகிறார்கள். அப்படி இவருடைய பின்னணியம் இதுதான். சோ இப்படி சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அந்த சவுல், அவருக்குள்ள ஆண்டவர் வச்சிருந்த ஒரு விசேஷித்த கிருபை என்னன்னா, நிறைய கிருபை, அதுல ஒரு கிருபை ஜெப ஆவி. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கிறிஸ்தவங்களுக்கு முக்கியமான ஒரு கிருபை என்ன தெரியுங்களா இருக்கணும்? ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும். ஆமென். அந்த மாதிரி இந்த பவுலுக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன கிருபை அப்படின்னா, ஜெபிக்கிற அந்த அனுபவம். பாருங்க, அவரை குறித்து நான் படித்த போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11ஆம் வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 9, 10, 11. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். அனனியா என்கிற ஒரு சீஷன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே, என்ன படிக்கிறோங்க? யூதாவின் வீட்டிலே. வேற ஒரு வீட்டுக்கு போனாலும் அவர் ஜெபத்தை விடல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம வேற வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவோம்? ஆமென். இதான் சமயம்னு பேசிட்டு இருப்போம். ஆமென். நம்முடைய நேச்சர் அது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ரட்சிக்கப்பட்ட புதுசிலேயே, ஆமீன், புதிதாய் அந்த பிறந்த அந்த குழந்தை, ஆமீன், எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அந்த மாதிரி அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசிலேயே தேவன் அவர் மேல் வைத்த அபிஷேகம் என்ன தெரியுமா? ஜெப அபிஷேகம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட புதுசுல உங்க ஜெப வாழ்க்கை ஆரம்பிச்சிருந்தா இப்ப நீங்க எங்கேயோ நிப்பீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னும் அந்த அனுபவங்களுக்குள்ள வராம இருந்தா, ஜெபங்களுக்குள்ள வராம இருந்தா, இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இன்னும் ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நேற்றுக்கு என்னுடைய தம்பி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தான் என்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக. அப்ப அவன் சொன்னான், மோகன் சேயாவுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து நான் அசந்து போனேன் என்று சொன்னான். அதாவது 6 மணிக்கு ஆரம்பித்த, நாளைக்கு மீட்டிங்னா இன்னைக்கு 6 மணிக்கு ஆரம்பித்த, சாயந்தரம் 6 மணிலிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அவர் ஜெபத்தை விடவே இல்லையா. ஆமீன். அவங்க வாலண்டியர்ஸோட சேர்ந்து அந்த ஜெபத்தை பார்த்த போது நான் அசந்து போனேன்னா, அப்ப தேவ பிள்ளையே, நான் ஐயா கிட்ட சொன்னேன், இன்னும் நம்ம அவர் அளவுக்கு இன்னும் ஜெபிக்க வரல, இன்னும் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன். நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஆமீன். தேவ பிள்ளையே, எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, சவுல் இன்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் ஜெபிக்கிறவன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்க பேரை சொல்லி, உங்க பேருக்கு பக்கத்துல உங்களை பத்தி தேவனுடைய நினைவு எப்படி இருக்கிறது என்று யோசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஐயோ, அவருங்களா சரியான கடன்காரருங்க. நல்லாவா இருக்கு கேட்கறக்கு?
ஆமீன். அவருங்களா வாயை திறந்த போய் தாங்க பேசுவார். அவருங்களா அவர் நிறைய லஞ்சம் வாங்குவாருங்க, வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாருங்க. அந்த மாதிரி பெயர் அல்ல. ஆமீன். உங்க மலர்கண்ணனா ஜெபிக்கிறவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹalleluya. நல்லா தவிர அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. உங்க பெயருக்கு பக்கத்துல சவுல் என்னும் ஒருவனை தேடு. அவன் இப்ப என்ன செய்றான்? ஜெபிக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் ஏசப்பா என் பேரை சொன்னா அடுத்த வார்த்தை வரணும், அவங்க ஜெபிக்கிறவங்க. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஓ ரந்த லகரபா ஷேகே தே ரேபே லந்துரி அரபா அந்த அபிஷேகத்தை என் மேல ஊற்றிருங்கப்பா. ஹalleluya. ரீகா தாகா ரீபா பாபா ஒரு ஜெப வல்லமைய என் மேல நீங்க ஊற்றுங்கப்பா. ரீகா தூராலபா இதுவரைக்கும் நான் ஜெபிக்கலாம், ஆனா இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆவியானவருடைய ஜெப அனுபவம் நம்மை நிரப்பும். ஹalleluya. ஆமென். பவுல தேடுங்க, சவுல் என்னும் ஒருவனை தேடுங்க. அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஹalleluya. மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு, சினிமா பார்த்துட்டு இருக்காரு, நாடகம் பார்த்துட்டு இருக்காரு. ஆமென். அப்படின்னு சொல்றதை விட அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. தேவ பிள்ளையே, யார் யாருடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கிறதோ உங்க முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. யார் யார் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதோ உங்களுடைய உயர்வுகளை யாராலும் தடுக்க முடியாது. யார் யார் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதோ உங்க பரிசுத்தத்தை யாரும் பதம் பார்க்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ரீபா ஹந்தரலபோ ரீகாமா ஷேகேதே லேரேபே. ஆமென். ஹalleluya. ஆமென். அதனால தான் பக்தன் பாடும்போது நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, ஜெபத்தை எல்லாம் தரிசமாறவில்லை, நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை, நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. சொப்பனங்கள் கண்டவன காசுக்கு விற்றவன உதறிய அழகு பார்த்து உயர்த்தி வைத்திரே, சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினாலும் ஊருக்கு முன்முத்தமிட்டு அலங்கரித்தீரே. நினைச்சு நன்றி சொல்லுது மனசு, எத்தனையும் பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நீங்க செய்த நினைச்சு நன்றி சொல்லுது மனசு, எத்தனையும் பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதை எல்லாம் தரிசமாறவில்லை, நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதை எல்லாம் தரிசமாறவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணே போகல, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறல. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த ரட்சிக்கப்பட்ட புதுசிலேயே ஆண்டவர் அந்த கிருபையை அவர் மேல வச்சிட்டார். எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜெப வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கும் போது வலிக்குதுங்க இருதயம். ஆமென். ஜெபிக்கிறதும் இல்ல, வேதத்தை படிக்கிறதும் இல்ல. ஆமென். முக்கியமான ஜெபங்கள் சபையில 3 ஜெபங்கள்: 7 மணி நேர ஜெபம், மகிமையின் உபவாச ஜெபம், இரவு ஜெபம். கலந்துக்கிறதே இல்லையே தேவ பிள்ளையே. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு மாணவன் கொஞ்ச நேரம் அவன் டியூஷன் போனா அவன் 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 எந்த அளவுக்கு வளருவான்? ஆமே, நல்லா வளர்ந்துருவான். ஆமே. அந்த மாதிரிதான் ஆராதனைங்கிறது, ஐயா ஒரு சர்வீஸ்ல சொல்லியிருக்காங்க, ஆராதனைங்கிறது அசம்பிளி மாதிரி. நிறைய பேச முடியாது. ஒரு 1/2 an hour பேசினா நீங்க அங்கங்க எப்படி நெளிப்பீங்க, தண்ணி குடிப்பீங்க, போவீங்க வருவீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஆமே. 1/2 மணி நேரத்துக்கு மேல முடியாது, உட்காரவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது. ஏன்னா இது போகணும், பிஸியான வேர்ல்டு, ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா மற்ற ஜெபங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், வேதத்தை கற்றுக்கொள்ளலாம், ஜெபம் எப்படின்னு கற்றுக்கொள்ளலாம், இன்னும் ஆழமான ரகசியங்களை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள ஆண்டவர் வைத்த முதல் கிருபை ஜெப அபிஷேகம். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, வீட்டுல ஜெபித்திருக்கிறார். ஆமே. தானியேலை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் வீட்டுக்குள்ளே போய், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா, ஆமே, வேலை முடிச்சு வந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வந்த செருப்பை இங்கிருந்து தூக்கி இப்படி வீசுறது.
வீசிட்டு வீட்டுக்குள்ள வந்து பேக்கை தூக்கி போட்டுட்டு சோஃபால உட்காந்து ஆமேன் மொபைலை நோண்டாட்டி தலை வெடிச்சிரும். ஆமேன் நிறைய பேர் அப்படிதான், வந்த உடனே செல்போனை நோண்டணும். ஆமே தேவ பிள்ளையை நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. வேலைக்கு போகும்போது ஆமே ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போய் வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் உங்க இருதயத்துல ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இன்றைக்கு வேலை ஸ்தலங்கள்ல என் கூட இருங்க, ஞானத்தை கொடுங்க, இங்க இருக்கிறவர்கள் மத்தியில எல்லாம் என் தலையை உயர்த்துங்கப்பா. ஒரே ஒரு செகண்ட் பிரேயர். ஹல்லேலூயா. ஆமே என் கைகள்ல பரிசுத்தத்தை கொடுத்துருங்க. லஞ்சத்துக்கு இந்த கை போயிடக்கூடாது, என் சிந்தை கெட்டு போயிடக்கூடாது, என் பார்வையில நான் தப்பு பண்ணிடக்கூடாது, என்னை பாதுகாத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே ஜெபம் பண்ணி உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. விசேஷித்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுவதை பார்ப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஜெபம். ஹல்லேலூயா. தன் வீட்டுக்குள்ள போய் தேவ பிள்ளையே கர்த்தர் நல்லவர். அப்ப வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். இந்த பவுலை குறிச்சு பாக்குறோம், யூதாவின் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போனாலும் ஆண்டவர் விடல, அவரை வந்து ஜெப ஆவியால் நிரப்பினார். அடுத்து வேதத்துல படிக்கும்போது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்களேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். போதுமா? தேங்க்ஸ். நம்முடைய குமாரனை, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது. ஜெபம்னா என்ன தெரியுங்களா? அவரை எனக்குள்ள வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? எனக்குள்ள அவரை பத்தி வெளிப்படுத்துவாரு. அவரை பத்தி வெளிப்படுத்த நான் சாதாரணமாய் இருக்க போவதில்லை, ஆசீர்வாதமாய் காட்சி அளிப்பேன். நம்புறீங்களா தேவ பிள்ளையே? ஆமீன். அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது என்ன செஞ்சாரா? எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு. ஆமே அரபி தேசத்துக்கு போய் எத்தனை நாள் ஜெபிச்சிருக்காரு தெரியுங்களா? 3 வருஷம். நம்ம 3 நிமிஷம் கூட ஜெபிக்க மாட்டோம். ஆமே எத்தனை வருஷம் ஜெபிச்சாரு? 3 வருஷம். இந்த வார்த்தையை படித்த போதுதான் ஆவியானவர் எனக்குள்ள உணர்வை கொடுத்தாரு. அந்த பவுல் அப்படி ஜெபித்தாரே, ஏன் நாம் அப்படி ஜெபிக்க கூடாது என்கிற உணர்வை ஆவியானவர் எனக்குள் தட்டி எழுப்பின போது நான் தீர்மானித்தேன், 1095 நாட்களும் உப்புல முழங்கால நினைச்சு ஜெபம் பண்ணுவேன்பா. ஆமே இன்றைக்கு 161வது நாள். இந்த சாட்சியை கேட்ட அநேக சண்டே ஸ்கூல் குழந்தைகள் தங்களை அர்ப்பணித்து நாங்களும் மம்மி ஜெபிக்கிற மாதிரி 1095 நாட்கள் ஜெபிக்க தீர்மானித்திருக்கிறோம் என்று என்னிடத்தில் வந்து சொன்ன போது அசைத்ததற்காய் நன்றி அப்பா என்று சொன்னேன். இன்னைக்கு 161 நாள். இந்த 161 நாள்ல நான் சென்னை கல்யாணத்துக்கு போனேன். வீட்டுல எத்தனையோ வேலைகள் இருந்தது. என்னுடைய சரீரத்துல பலவீனம் வந்தது. ஐயா பலவீனப்பட்டாங்க. பல போராட்டங்கள். அவைகளுக்கு மத்தியிலும் ஒரு நாள் கூட ஜெபத்தை விடவே இல்லைங்க. என் ஆவியானவர் என்னை பலப்படுத்தினதை கண்டேன். என் ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தினதை கண்டேன். நான் இருக்க மகளே, நீ ஜெபம் பண்ணு, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன். என்றைக்கு உப்புல முழங்கால் போட ஆரம்பித்தனோ அதற்கப்புறம் ஊழியத்தில் ஒரு அபார வளர்ச்சியை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் உப்பு என்பது ஒரு உடன்படிக்கை என்று லேவியராகமத்துல படிக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இந்த 161வது நாள் ஜெபத்துல வந்திருக்கிறேன். இந்த 161 நாள் கூட ஒரு நாள் எனக்கு முடியல, அதனால என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் ஜெபிக்கல அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. எத்தனை கஷ்டம் இருந்தாலும், எத்தனை பாடு இருந்தாலும், ஆமீன். ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை சரியாச்சுன்னா எனக்கு அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சுக்கும். ஆமீன். எனக்கு சரியாச்சுன்னா என் பொண்ணுக்கு ஆரம்பிச்சுக்கும். இப்படி எத்தனையோ பாடுகள் இருந்தாலும், எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், நிந்தைகள் இருந்தாலும், ஏச்சு பேச்சுக்கள் இருந்தாலும், அவைகளுக்கு மத்தியில அப்பாவுக்காக ஓட எது தெரியுமா காரணமா இருக்கிறது? ஜெபம். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அந்த ஜெப ஆவியால என்ன நிரப்புங்கப்பா. நல்ல ஆவியில நிரம்பி அப்பாட்ட கேளுங்க. அந்த
ஜெப அபிஷேகத்தால என்ன நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு ஜெப அபிஷேகம். ஆமென். இது என்னை நெருப்பாய் பிடித்து கொண்டது. சின்ன வயசுல இருந்தே ஆமென். என் தகப்பனார் நான் சொல்லி இருக்கிறேன், 4 மணிக்கு அவருடைய கண்ணீரின் ஜெபத்தில் நான் விழித்திருக்கிறேன். என்னோட பாட்டி 95 வயது இருக்கும் அவர்கள் மரிக்கும் போது காலையில 4 மணிக்கு அவங்க கண்ணீரின் ஜெபத்தை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பத்தி என்ன தெரியுங்களா சாட்சி சொல்லணும்? எங்க அப்பா அம்மாவுடைய ஜெபந்தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். கர்த்தர், 2வது என் தாய் தகப்பனுடைய ஜெபம்தான் என்னை இப்படி உயர்த்தி இருக்கிறது. ஆமென். ஒரு முறை ஏதோ ஒரு விஷயம் எங்க பொண்ணுகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப பேசிட்டு இருக்கும்போது எங்க பாப்பா சொன்னா, அம்மா நீங்க எங்களுக்கு புத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லைங்கம்மா, உங்க வாழ்க்கையும் அப்பா வாழ்க்கையும் பார்த்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, தேவ பிள்ளைய இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க எனக்கு தெரியும். ஆமீன். வெளியும் சரி, சபையில சில பிள்ளைங்க அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறக்க அவங்களுக்கு வாய் கூசுதுங்க. ஏன் தெரியுமா? அப்பா அனுதினமும் குடிச்சிட்டு வர்றாரு, அனுதினமும் தவறான பழக்கங்கள், அனுதினமும் தவறான போன் கால்ஸ். எப்படிங்க நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆமே. தேவ பிள்ளைய, பெற்றோர்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பிராக்டிக்கலா சொல்றேன். ஆமே. அவர் பவுலுக்குள்ள கர்த்தர் அந்த கிருபையை வச்சாரு. அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது என் வாழ்க்கையில நான் தீர்மானிச்சேன், 1 நாள் 2 நாள் அல்ல, 3 வருடங்கள் ஒரு நாள் கேப் விடாம 1095 நாள் ஜெபித்து சாதனை புரிந்ததற்காக பவுலுக்கு ஒரு சல்யூட் சொல்றேன். கரங்களை தட்டி, பவுலை கர்த்தர் நமக்கு இந்த உலகத்திற்கு கொடுத்ததற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஃபார் த பால்ஸ் லைஃப், த என்ன சொல்றது, ஒரு பிரேயர் லைஃப். ஹalleluya. அதே அபிஷேகம் பவுலுக்குள்ள வச்ச அதே அபிஷேகத்தை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஒரு வித்தியாசத்தோடு, ஒரு ஜெப வல்லமையோடு இன்னைக்கு போவதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். ஹalleluya. 1095 நாள் ஜெபம். ஹalleluya. ஆமென். அந்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆமென். ஃபர்ஸ்ட் எங்க ஜெபிச்சாரு? யூதாவினுடைய வீட்டுல ஜெபிச்சாரு. 2வது எங்க ஜெபிச்சாரு? அரபி தேசத்திற்கு போய் 3 வருடங்கள் ஜெபித்தாரு. 3வது படிக்கிறோம் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 22:17. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில். ஆமென். ஆலயத்துக்கு எதுக்கு தேவ பிள்ளைய வரணும்? ஜெபிக்கிறதுக்கு வரணும், துதிக்கிறதுக்கு வரணும், வார்த்தையை கேட்கறதுக்கு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுறீங்க? ஹல்லேலூயா. ஜெபிக்க வரணும், துதிக்க வரணும், வார்த்தைய கேட்கறதுக்கு வரணும். ஹல்லேலூயா. அப்ப தேவாலயத்துக்கு வந்து இவரை பார்க்கிறோம். நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். ஆமென். கர்த்தரை பார்க்கறதுக்கு ஒரு கிருபை எதுல தெரியுமா கிடைக்கும்? ஜெபத்துல தாங்க கிடைக்கும். ஆமென். வேற எங்கேயும் கிடைக்காது. எந்த அளவுக்கு ஜெபத்துல நீங்க காத்திருக்கீங்களோ. ஒரு முறை ஐயா 2 முறை 40 டேஸ் வந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டாங்க. செகண்ட் டைம் போடும்போது அவங்க ஜெபம் முடிச்சுட்டு சொன்னாங்க, நான் பிதாவை கண்டேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்துல இருக்கும்போது நம்ம யாரை பார்க்கலாம் தெரியுமா? அந்த அழகானவரை பார்க்கலாம், அந்த அருமையானவரை பார்க்கலாம், அந்த இனிமையானவரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தை சொல்ல போனா, முழங்கால் படியிடும் பொழுதே வானம் திறக்கப்படுகிறதை நான் காண்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், அப்பா வானம் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து அவர் மேல் அமர்ந்தார் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி
இன்னைக்கு வேணா வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்காக வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வந்து அமருவார். அமர அமர அமர. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்படி ஜெபிக்க ஜெபிக்க என்ன இவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அவர் சொல்வாரு பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்களேன். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 8. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஜெபிக்க ஜெபிக்க தேவ கிருபை என்ன அதிகமா பிரயாசப்பட வைத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க உங்க குடும்பத்துக்காக நீங்க அதிகமா பிரயாசப்படுவீங்க. ஜெபிக்க ஜெபிக்க உங்க பிள்ளைகளுக்காக அதிகமா பிரயாசப்படுவீங்க. ஜெபிக்க ஜெபிக்க அதிகமா உழைப்பீங்க. அதிகமான ஞானத்தை ஆவியானவர் கொடுப்பார். ஞானத்தை கொடுக்க கொடுக்க வசனம் சொல்லுகிறது, ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்து அழகு பார்க்கும். ஹல்லேலூயா. ஒரு தூண் உள்ள வீடு இல்லைங்க, 7 தூண்கள் நிறைந்த வீட்டை என் ஆவியானவர் கொடுக்க வல்லவர். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சின்ன வீட்டுல குடியிருக்கிறீங்களா? விசுவாசிங்க. ஞானம் எத்தனை தூண்கள் உள்ள வீட்டை சித்திரம் தீர்க்கும் தெரியுமா? 7 தூண்கள் நிறைந்த வீடு. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, பாஸ்டர் ஐயா திருமணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு வந்து 3 நாள் பதிலே இல்லை. கட்டுறாங்கன்னு தெரியல, கட்டலன்னு தெரியல. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஊழியக்காரனை தான் நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் உனக்கு ஊழியக்காரன் தான் வருவாரு. ஆண்டவர் வார்த்தையோடு உன் கண் உன் போதகர்களை காணும். இதுதான் ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தை. 23 வயசுல அங்க எங்க வீடு ஒரு குடிசை வீடு. அந்த சர்ச்சும் குடிசை தான். அப்போ சிஎஸ்ஐ சர்ச் அப்போ கட்டல, இப்போதான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆலயமும் குடிசை ஆலயம். அப்போ அதிகாலை 4 மணிக்கு எங்கள் ஆத்தா என்னை எழுப்பிவிடுவாங்க. இங்கெல்லாம் பாட்டிங்கிறீங்க, நாங்களாம் ஆத்தான்னு சொல்லுவோம் ஊர்ல எல்லாம். ஸோ என்னை எழுப்பி விடுவாங்க. எழுப்பி சொல்லுவாங்க, சாமி வா போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், மணி 4 ஆயிடுச்சு. சரி, நீ என்னுடைய ஆத்தாவோடு நான் ஜெபிப்பதற்காக போவேன். அப்படி அந்த குடிசை ஆலயத்திலே நான் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா பதில் இங்கிருந்து வரல. ஆமென். சோ ஜெபிக்கும் போதுதான் ஆவியானவர் கொடுக்கிறார் 3, அதாவது உன் கண் உன் போதகர்களை காணும். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப பார்க்கும் பொழுது தேவ பிள்ளையே பாருங்க, நான் குடிசையில் இருந்தாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, ஆமென். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், குடிசைக்கு பக்கத்துல ஓலக்கீத்துல தான் ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூமை ஒரு 9 மாதங்கள் தான் அங்க இருந்தேன். எங்க அப்பா எஸ்டேட்ல இருந்து வந்தா நான் பாத்ரூம்ல குளிக்கும் போது, அப்பா யாரையும் பிள்ளைய பாத்திரக்கூடாது நின்று அழுவாராம். நின்று அழுவாரு. ஏன்னா அது ஓட்டையா இருக்கும். அதை பார்த்து என் தகப்பனார் அழுத நாட்கள் இருக்கிறது. அப்ப ஜெபிப்பாராம், அப்பா என் மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. பாத்ரூம் பக்கத்துல நின்று, அந்த ஓலை குடிசைக்கு பக்கத்துல நின்று என் தகப்பனார் ஜெபித்த ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டு, ஐயாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா பைப்பெல்லாம் என்னன்னாராம், ஐயா வீட்டுல 13 டேப்ஸ் இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு முறை வேதத்தை படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பதாக வேதத்துல படிக்கிறோம். ஆமென். இது என்னுடைய டாபிக் இல்ல, உணர்த்தப்படுறனால சொல்றேன். அதாவது ரெபேக்காள் அவங்க கிளம்பும் போது அந்த வசனத்துல படிக்கிறோம். இது யாருக்கும் இன்றைக்கு தேவையாகவே ஆவியானவர் சொல்ல வைக்கிறாரு. ஒரே நிமிஷம். பாருங்க, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்களேன். பின்பு அந்த ஊழியக்காரனால இதுக்கு இந்த காரியத்தை ஆவியானவர் செய்யறாருன்னு சொல்ல வரேன். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும்
அவன் கையில் இருந்தன. ஹல்லேலூயா. போதும் சிஸ்டர், தேங்க்ஸ். பாருங்க என்ன படிக்கிறோம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடன் கொண்டு போனான். ஒரு மாப்பிள்ளை வீடு வரும்போது சாதாரணமா வர்றதில்ல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 10 ஒட்டகங்கள்னா இப்ப 10 கார் இருக்கிற மாதிரி. அப்பாடா ஆன்னு பாக்குறீங்க. அல்லேலூயா. விசுவாசிச்சா நடக்கும், விசுவாசி காட்டி சைக்கிள் கூட கிடைக்காது. அல்லேலூயா. ஆமீன். அதுக்கு கீழே தான் வண்டி, இந்த தள்ளு வண்டி எல்லாரும் ஓட்டுவாங்கல்ல. குழந்தை பிறந்த உடனே இப்ப ஜெபிஷா குழந்தை ஓட்டுது இல்ல, நடவண்டி, அது வண்டி கூட கிடைக்காது விசுவாசி காட்டி. ஆனா விசுவாசிச்சீங்கன்னா எப்படி 10 ஒட்டகங்கள் வந்ததாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரெபேக்காள் பெரிய பணக்காரி தான். ஆனா கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், சாதாரணமா இல்ல, உனக்கு இந்த கணவரை தேவ மனிதனை கொடுத்தது சாதாரணமான ஆசீர்வாதத்தோடு அல்ல, 10 ஒட்டகங்களுக்குரிய ஆசீர்வாதத்தோடு உன் கணவரை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். அது மட்டும் அல்ல, அடுத்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. தன் எஜமானுடைய சகல விதமான உச்சிதமான பொருட்களும் ஆமென் அவன் கையில் இருந்த ஆண்டவர் உணர்த்தினாரு. எஜமான் உடைய சகல உச்சிதமான பொருள் எது? ஊழியக்காரன்ட்ட உச்சிதமானது என்னது? மனோவா கிட்ட இருந்த உச்சிதம். அவங்க பேரை சொல்ல எங்க வாய் கூசுது, இருந்தாலும் சொல்லணுங்கிறக்காக சொல்றேன். சோ தேவ மனுஷனாகிய மனோவாவிடத்தில் இருந்த உச்சிதமானது என்னது? வேத வாசிப்பை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உச்சிதமானது என்னது? பரிசுத்தத்தை நான் அவர் மூலமாய் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஒழுக்கத்தை அவர் மூலமாய் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நல்ல ஒரு குணமுள்ள ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் பேசினார். அப்ப நான் பைபிள்ல எழுதி வச்சிருக்கேன். ஆமென். ஏசப்பா, தேவனின் உச்சிதமான ஆசீர்வாதங்கள் மனோவாவின் மூலம் எனக்கு வந்தது. ஆமென். வேதத்தை படிக்கும் போது இது உணர்ந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கும் போது என் தகப்பனார் ஜெபித்தார். சின்ன ஜெபம். ஒரு ஓலை குடிசையில ஒரு ஓலைகள் கட்டின அந்த பாத்ரூம் பக்கத்துல நான் ஒரு ஏழைன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் கூச்சமே படலைங்க, வெக்கமே படலைங்க. தாழ்வில் என்னை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி நான் இருந்தேன்னு எப்பப்ப நினைச்சிட்டே இருக்குமோ அப்பெல்லாம் கிருபை பெருகிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைய? ஆமீன். ஹல்லேலூயா. சோ எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, தேவ பிள்ளையை ஜெபிக்கிற பிள்ளைக்கு சகலமும் நடக்கும். நம்புறீங்களா? ஆமீன். அப்ப பவுல் சொல்றாரு, தேவாலயத்துல போய் நான் ஜெபிச்சதுனால என்ன நடந்தது? அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனத்தை கொடுத்தாரு. தரிசனத்தை மட்டும் அல்ல, அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் ஊழியம் பண்ணேன், அதிகமா கண்ணீர் வடிச்சேன், அதிகமா சுவிசேஷம் சொன்னேன், அதிகமா சிறைச்சாலையில இருந்து அதிகமா அடி வாங்கினேன். எல்லாம் அதிகம் தான். ஆனா அதிகத்துக்குள்ள எது கிரியை செய்தது தெரியுமா? தேவ கிருபை. கரங்களை தட்டி ராபா ஹந்தர் அலபா. வியாதி வரலாம், போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், நிம்மதி இல்லாத சூழல்கள் இருக்கலாம். ஆமென். எப்படி வாழ்வோன்னு தெரியாம இருக்கலாம். ஜெபிச்சு பாருங்க. அந்த ஜெபத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய கிருபை உங்களுக்காக வேலை செய்யும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு பெரிய கை தட்டி ஏசப்பாவுக்கு நல்ல ஆவியில நிரம்பி ரீபாபாஷ். ஆமே. ஊழியம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எங்க திறமையா? படிப்பா? கிருபை. ஹல்லேலூயா. கிருபை. 32 பேருக்கு ஒரு நாள் உணவு கொடுக்கிறது எப்படிங்க? ஆமே. நம்ம என்ன பண்ணுவோம்? புளிக்குழம்பு வச்சா கொஞ்சம் சேர்த்து வச்சிருவோம், நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலான்னு. ஆமீன். ஆலயத்தில் அப்படி கொடுக்க முடியுமா? டெய்லி ஒரு மெனு. கர்த்தர் ஊழியக்காரனுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு இந்த மெனு, இன்னைக்கு இந்த மெனு. ஆமீன். சாப்பிட்றவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்காங்க. மல்லிகாமா கேட்டு பாருங்க, இப்ப கால் வலிக்குதானே? ஆமீன். ஹல்லேலூயா. பெண் குயின் மாதிரி நடந்துட்டு இருந்தவங்க இப்ப நல்லா நடக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்காங்க. ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். இதெல்லாம் யாருடைய செயல்? தேவனுடைய செயல். அல்லேலூயா. இப்ப ஜெபிக்கும் போது எனக்காக ஆமென் தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. அல்லேலூயா. எவ்வளவுக்கு கிருபை இருக்குங்க. ஆமென். அல்லேலூயா. பலவீனப்பட்டுட்டோமா? உன் பலவீனத்துல என் பலன். உங்க பலன் எவ்வளவு? நம்ம சாப்பிடுற சாப்பாடு எவ்வளோ? ஆமென். ஆமென். ஒரு சாதாரணமான உணவை தான் உண்றோம். ஆனா ஜெபிச்சுட்டு சாப்பிட்டா அவர் பலன் எனக்காக வேலை செய்யும். அல்லேலூயா. ஆமென். ஹாஸ்டல் எல்லாம் ரொம்ப பசி எடுக்கும். ஹாஸ்டல் எல்லாம் இருக்கும்போது இந்த தேங்காய் பருப்பி இருக்கு பாருங்க. நத்தக்காடையூர்ல இருந்து ரேணுகான்னு ஒரு பொண்ணு எங்கூட படிச்சா. ஆள் நல்ல ஜெயின்ஜாண்டிக் ஃபிகரா இருப்பா, நல்லா குண்டு குண்டுன்னு இருப்பா பாக்குறக்கே. அவ இந்த தேங்காய் பருப்பி அவங்க அம்மா அவங்க காடு தோட்டம் எல்லாம் வச்சிருந்ததுனால அந்த தோட்டத்துல நிறைய தென்னை மரத்தோப்பெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில இருந்து அதனால நிறைய அந்த தேங்காய் மிட்டாய் கொண்டு வருவா.
அது அவங்க வீட்ல இருந்து கொண்டு வந்தாலே வாசம் பொறுக்காது ஹாஸ்டல்ல. அவ என்ன பண்ணுவா, அதை கொண்டு வந்து உள்ள வச்சு பெட்டி அழுங்காப்புல திறப்பா. நாங்களும் அவ கூட போவோம் வருவோம். எத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை. அது முடிகிற ஓரத்துலயாவது ஒரு இத்தினோடு கொடுக்கறக்கு அவளுக்கு மனசே வராதுங்க, மனசே வராது. ஆனா அப்பா பாருங்க, ஆமென், ஜெபத்தை வாசனை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஜெபிங்க தேவ பிள்ளை, வேற எதுவும் உங்களை கேட்கல. ஆமென், ஜெபத்துல வளர்ந்துருங்க. லாஸ்ட் தேர்ஸ்டே வித்யா சிஸ்டர் வீட்டில் வீட்டு கூட்டம் நடந்துச்சு. முடிஞ்ச உடனே ஒரு அழகான பைபிள் வந்து செல்வம் பிரதர் வச்சிருந்தார். எனக்கு பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியம். பிரதர், யார் பைபிள் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு. டேனியல்து அப்படின்னாரு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அந்த வேத புத்தகத்தை வாங்கி பார்த்துட்டு, ஒரு மனிதனுக்குள்ள ஜபாவி ஊற்றப்பட்டுட்டா டோட்டலா எல்லாம் சேஞ்ச் ஆகுது. பைபிள் மாறிடுச்சு, மனசு மாறிடுச்சு. ஐயா கிட்ட அவர் சொல்றாரு, ஐயா எல்லா ஆண்களையும் அதிகாலை ஜபத்துக்குள்ள கொண்டு வராம நான் ஓய போறது இல்லையா. என்ன ஒரு கமிட்மெண்ட் பாத்தீங்களா? தேவன் அதை கனப்படுத்துவார், அந்த மகனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளை இப்ப செல்வம் பிரதர் கூட அதிகாலை ஜெபத்துக்கு வந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவ பிள்ளையே, எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ, தேவாலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது நான் அவரை பார்த்தேன். ஏசப்பாவை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அடிக்கப்பட்டதை பார்த்துட்டீங்கன்னா, அவர் உங்களுக்காக நொறுக்கப்பட்டதை பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்காக செய்ததை பார்த்துட்டீங்கன்னா, உங்களால தப்புக்கு போவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த சந்ததிகளாய் வாழ 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 ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொத்து கொத்தா கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. திராட்சை குலை ஒரு கொத்து இப்படி எடுத்தோம்னா எப்படி இருக்கு, அதுல ஒரு பஞ்ச் ஆஃப் என்ன சொல்றாங்க, கிரேப்ஸ் இல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் கொத்து கொத்தான ஆசீர்வாதங்களை ஜெபிக்கிற பிள்ளைக்கு வாரி வழங்கிடுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் ஜெபிக்கும் போது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபை என்னை பிரயாசப்பட வைக்கிறது, என்னை உயர்த்துகிறது. கரங்களை தட்டி, ஏசப்பா நான் ஜெபிக்கணும்பா, வீட்டுல ஜெபிக்கணும்பா, ஆலயத்துல ஜெபிக்கணும்பா, கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து எங்க ஜெபிச்சார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 16:13. அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஆமென். எங்க ஜெபம் பண்ணாராம்? ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம். நம்ம ஆத்துக்கு எதுக்கு போவோம்? துணி துவைக்கிறக்கு போவோம், குளிக்கிறதுக்கு போவோம். ஆனா இவர் எதுக்கு போயிருக்காரு? ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடம். ஆமென். தேவ பிள்ளையே, அப்ப பவுலை குறிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆமென். பரலோகத்துக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அடுத்து பவுலுக்கு கை கொடுப்பேன். தேங்க்யூ ஐயா, உங்களுடைய ஜெப வாழ்க்கை என்னை அசைத்தது என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆற்றின் அருகே போய் வழக்கமாய் ஆமென் ஜெபிக்கிற எல்லாம். அங்க வந்து ஒரு பொது இடம், அந்த இடத்துல ஜெபிக்க முடியாது. ஆனால் அவருக்குள் ஆவியானவர் கொடுத்த உணர்வு அங்க ஜெபிச்சார். ஏன் ஜெபித்தார்னா, அந்த இடத்துல வியாபாரம் நடந்தது, நிறைய மக்கள் போக்குவரத்துல இருந்தாங்க. அந்த இடத்திற்கு வந்த லீதியாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பிசினஸ் லேடிக்கு ரட்சிப்பு ஆண்டவர் அங்கதான் வச்சிருந்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலங்கள்ல நீங்க ஜெபிக்கும் போது உங்க கூட வேலை செய்யறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. உங்க உறவுகளுக்குள்ள போய் நீங்க ஜெபிக்கும் போது உங்க உறவினர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. உங்க ஊர்ல நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஊர்ல இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப ஜெபம் எங்க போனாலும் ஜெபம் 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 ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபத்தை சுத்தியே வாங்க. ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16:15 பாருங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போஸ்தலர் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். என்ன படிக்கிறோம்? அப்பொழுது அவளும்
அவள் வீட்டார் அனைவரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு. ஆமே. ஒருவேளை பவுல் அந்த ஆற்றின் அருகே வழக்கமாய் செபிக்க போகாம இருந்திருந்தார்னா இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காது. இந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த ஜெபம் காரணமாய் அமைந்தது. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிங்க, அதிகாலை ஜெபத்துக்கு வர்றீங்களா? அதிகாலை ஜெபத்தின் மூலம் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுகிறது. நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பை ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெப மையங்களுக்கு வர்றீங்களா? ஜெப மையத்தின் மூலமாக ஏதோ ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 7 மணி நேர ஜெபத்துக்கு வர்றீங்களா? இந்த ஜெபங்களின் மூலம் ஏதோ ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நிச்சயமாக ஒரு பெரிய அறுவடையை பார்க்க தான் போறோம். ஹல்லேலூயா. ஆமென். சோ என்ன செஞ்சாரு? ஓய்வு நாள்ல ஜெபிச்சார். ஆமென். பிளான் பண்ணுங்க. யாராவது ஒரு வீட்ல ஒரு சண்டையில போய் ஜெபிச்சுட்டு வாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆனாவே என்ன நினைக்கிறோம்? சர்ச்சை முடிக்கணும், வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு வீட்ல போய் ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த குடும்பத்தை உங்கள் மூலமாய் ரட்சிப்பார். சரித்திரம் சொல்லுகிறது, லீதியாள் ஒரு பெரிய சபையை நடத்தக்கூடிய அளவிலே கர்த்தர் அந்த மகளை உயர்த்தினார். அந்த மனுஷியை, தெய்வ மனுஷியை கர்த்தர் உயர்த்தினார். காரணம் என்ன தெரியுமா? ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. அடுத்து பவுல் எங்க ஜெபிச்சாருன்னு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16:25 படிங்க. அப்போஸ்தலர் 16:25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுது பவுலும் சீலாவும், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் பதிவிடுகிறது. தேவ பிள்ளையே, அப்ப ஜெபிக்கும் போது எத்தனையோ பேர் ஏதோ ஒரு காவல்ல இருக்காங்க, ஏதோ ஒரு சிறையில் இருக்காங்க. பாவ சிறையில் இருக்காங்க, அக்கிரம சிறையில் இருக்காங்க, விபச்சார சிறையில் இருக்கிறாங்க, வியாதி சிறையில் இருக்காங்க, வெளியே வர முடியாம தவித்து கொண்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த ஜெபமும் துதியும் அவர்கள் காதுகள்ல போய் விழும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். சிறைச்சாலையில பயங்கரமா வசனத்துல படிக்கிறோம். அதாவது 23 அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்தவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஆமீன். என்ன செஞ்சாங்கன்னா வஸ்திரங்களை கிழிச்சிட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம், அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அநேக அடிகளை அடித்த பின்பு. அடி வாங்குறவங்க யாரும் ஜெபிப்பாங்களா? ஆமீன். அடிக்கு வேணா தப்பிச்சுக்குவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அத்தனை அடிகளை வாங்கிட்டு அவர்களுக்குள் வந்த உணர்வு எது தெரியுமா? நான் ஜெபிக்கணும்பா, நான் துதிக்கணும்பா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். சில பிரச்சனைகளுக்கு மத்தியில போறீங்களா? நிறைய அடிபட்டுட்டோம்பா, கடன்ல நிறைய அடிபட்டுட்டோம்பா, வாழ்க்கையில நிறைய அடிபட்டுட்டோம்பா, என்னோட பிசினஸ்ல நிறைய அடிபட்டுட்டோம்பா, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்றீங்களா? ஜெபிச்சு பாருங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஜெபிச்சு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க. உங்க பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஜெபிச்சு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுது, அடிய வாங்குனாங்க, ஆனா எது அவங்களுக்கு ஆயுதமாக இருந்தது தெரியுமா? ஜெபம். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. ஆமென். அந்த அதிகாரத்துல படிக்கும்போது பாருங்க, 33ஆம் அதிகாரம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே 16:33. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அடி வாங்கின ராத்திரியிலேயே அற்புதம் நடந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னைக்கு அடி வாங்கினாங்களோ, அடி வாங்கிட்டு ஜெபிச்சாங்களோ, அந்த ஜெபித்த இரவே ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, நெருக்கத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில மற்றவங்க உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா? என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய தாயாக ஆலோசனை சொல்றேன், ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க மனைவி திட்டுறாங்களா? உடனே ஜெபத்தை ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. உடனே ஜெபத்தை ஆரம்பிச்சிருங்க. வாய் பேசாம ஜெபத்தை ஆரம்பிச்சு பாருங்க. கர்த்தர் நான் நம்ம ரெண்டு அதே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே